லைஃப்ல எப்படி சக்சஸ் ஆகிறதுங்கிறது எல்லாருமே சொல்றாங்க. ஆனா லைஃப்ல எப்படி தோத்து போறதுங்கிறது நான் சொல்லி தரேன். விடிய விடிய கேம் விளையாடுங்க, இல்ல விடிய விடிய உங்க கேர்ள் ஃபிரெண்ட் கூட கடலை போடுங்க. விடிஞ்சதுக்கு அப்புறம் படுத்து தூங்கிருங்க. நல்லா தூங்கி மத்தியானம் ஒரு 4 மணிக்கு மேல எழுந்திரிங்க. நாள் பூரா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பாருங்க. நாள் முடிஞ்சதும் சாப்பிட்டு படுத்து தூங்கிருங்க. இந்த பிசினஸ் பண்ணலாம், அந்த பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லி டீ கடையில உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வாயிலேயே வட சுடுங்க. ஆனா தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க, அப்புறம் வாழ்க்கையில ஜெயிச்சிருவீங்க. எந்த ஒரு வேல்யூபிளான ஸ்கில்லையும் கத்துக்காதீங்க. உங்க கூட இருக்கிறவனையும் கத்துக்க விட்டுறாதீங்க. ஏன்னா அவன் கத்துக்கிட்டு சக்சஸ் ஆயிட்டானா உங்களுக்கு உதவி செஞ்சிருவான். ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு செய்ய வேண்டியது இருந்துச்சுன்னா இன்னைக்கு வேணாம் நாளைக்கு செஞ்சுக்கலான்ட்டு அதை ஸ்கிப் பண்ணிருங்க. அதே மாதிரி உடல் நலத்துல மட்டும் கவனத்தை கொடுக்காதீங்க. இந்த காலங்காத்தால எந்திரிச்சு வாக்கிங் போறது, ஜிம்முக்கு போறது, டேஸ்டியா இல்லனா கூட ஹெல்தியான ஃபுட் எடுத்துக்கிறது, இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணிராதீங்க. அதே மாதிரி உங்க லைஃப்ல எஃபெக்டிவான விஷயம் ஏதாவது பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா பொறுமையா பண்ணிக்கலாம். இனி நிறைய டைம் இருக்குன்னு யோசிங்க. அதே மாதிரி உங்களுக்கு கிடைச்ச கொஞ்ச நெஞ்ச காசுலயும் வச்சு பிசினஸ் பண்ணலாமா இல்ல வேற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாமா யோசிச்சிடாதீங்க. அதை எடுத்துட்டு ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நாள் பூரா ஊரு சுத்துங்க. அப்புறம் லாஸ்ட் ஹைலைட்டான பாயிண்ட், அப்பா அம்மாவை மட்டும் மதிச்சிடாத ப்ரோ. மதிச்சுட்ட அப்புறம் அவங்க சந்தோஷமா இருந்தாங்கன்னா நீ வாழ்க்கையில ஜெயிச்சிருவ. இதெல்லாம் சரியா பண்ணிட்டனா போதும், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஃபியூச்சர்ல நீ 5க்கும் 10க்கும் இன்னொருத்தங்கிட்ட கையேந்திரத்துக்கு ரெடி ஆயிருவ.